பார்க்க போறோம். டயலாக் பாக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன டயலாக் பாக்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பார்ப்போம். கலர் டயலாக். இதுல பாத்தீங்கன்னா நம்ம என்னென்ன கலர்ஸ் வேணும்னா சூஸ் பண்ணிக்கலாம். ஒரு இதுல பேக்ரவுண்ட் கலர் சேஞ்ச் பண்றது, ஃப்ரண்ட் கலர் சேஞ்ச் பண்றது, அந்த மாதிரி எல்லாமே இதுல பாத்துக்கலாம். ஃபாண்ட் டயலாக். ஃபாண்ட் டயலாக்னா நம்ம எதுவும் ஃபாண்டோட டயலாக்ஸ், ஃபாண்ட் வந்து சைஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம், ஃபாண்ட் நேம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அதை பத்தின டீடைல்ஸ் எல்லாமே பார்க்கறதுக்கு ஃபாண்ட் டயலாக் யூஸ் பண்றோம். ஃபோல்டர் ப்ரௌசர் டயலாக். ஒரு டைரக்டரி ஓபன் பண்ணணும் அப்படின்னா அதை யூஸ் பண்றதுக்கு ஃபோல்டர் ப்ரௌசர் டயலாக். ஓபன் ஃபைல் டயலாக். ஒரு ஃபைலை ஓபன் பண்ணணும், ஒரு ஃபைலை சேவ் பண்ணணும் அப்படின்னா அந்த டீடைல்ஸ், அதை பத்தி டீடைல்ஸ் ஒவ்வொன்றா பார்ப்போம். இப்போ ஒரு பிரிண்ட் அவுட் யூஸ் பண்றீங்க அப்படின்னா ஒரு பிரிண்ட் அவுட் கூட செட்டப்ஸ், பேஜ் செட்டப்ஸ், அதோட சைஸ், அதோட ஓரியன்டேஷன் சேஞ்ச் பண்ணணும்னா பேஜ் செட்டப் டயலாக் பாக்ஸ் யூஸ் பண்ணணும். பிரிண்ட் டயலாக். இப்போ சப்போஸ் ஒரு பிரிண்ட் இதை வந்து டைரக்டா ஒரு பிரிண்ட் கொடுக்க போறீங்க அப்படின்னா அப்ப அந்த ஃபார்ம்ல நீங்க உங்களுக்கு யூஸ் பண்ண வேண்டியது பிரிண்ட் டயலாக். சேவ் ஃபைல் டயலாக். ஸோ இப்போ சேவ் ஃபைல் டயலாக்னா என்ன அப்படின்னா இப்போ நீங்க ஒரு ஃபைலை சேவ் பண்ண போறீங்க அப்படின்னா அதுக்கு நீங்க யூஸ் பண்றது சேவ் ஃபைல் டயலாக். இப்போ நம்ம எக்ஸாம்பிள் ஒவ்வொரு டயலாகா அதோட யூஸ்ஃபுல் என்ன அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஒவ்வொரு இது வந்து டிஃபால்ட்டா இருக்கிறது. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம், ஒரு நேம் வாங்கிக்கிறோம், ஸ்டூடெண்ட் நேம். ப்ராப்பர்ட்டிஸ்ல போயிட்டு ஸ்டூடெண்ட் நேம். இப்போ என்ன பண்றோம், ஃபார்மோட சைஸ் சேஞ்ச் பண்ணணும்னா சேஞ்ச் பண்ணிக்கிறோம். ஃபார்மோட சைஸ் சேஞ்ச் பண்ணணும்னா, ஃபாண்ட் சேஞ்ச் பண்ணணும்னா ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே சேஞ்ச் ஆயிடும். அதோட ஃபாண்ட்ல அந்த ஃபார்ம்ல போற எல்லா டீடைல்ஸுமே சேஞ்ச் ஆயிடும். இப்போ இந்த ஃபார்முக்கு ப்ராப்பர்ட்டிஸ்ல டெக்ஸ்ட் ஃபார்ம் 1 அப்படின்னா இதோட நேம். இந்த நேம் பண்ண ஸ்டூடெண்ட் டீடைல்ஸ் அப்படின்னா இந்த ஃபார்மோட நேம் சேஞ்ச் ஆயிடும். ஸ்டூடெண்ட் டீடைல்ஸ். ஓகே. இப்போ ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் யூஸ் பண்ண போறோம். இப்போ ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ். இப்போ இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ்ல என்ன பண்றோம்னா ஸ்டூடெண்டோட நேம் வாங்குறோம். txt s நேம். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா இந்த ஸ்டூடெண்டோட ஒரு போட்டோவை வந்து அப்லோட் பண்ணி சேவ் பண்ண போறோம். ஸோ அப்ப அந்த ஸ்டூடெண்டோட போட்டோ என்ன பண்ணுவோம்னா ஸ்கேன் பண்ணி ஒரு ஃபோல்டர்ல வச்சிருக்கோம். ஒரு ஃபோல்டர்ல வச்சிருந்தோம்னா அதை பெர்மனண்டா ஒரு சிஸ்டத்துல சேவ் பண்றதுக்கு தான் இப்ப நம்ம வந்து ப்ரொவிஷன் பண்ண போறோம். அப்ப அதுக்கு என்ன பண்ணணும்னா பிக்சர், ஒரு பிக்சர் பாக்ஸ் இருக்கும், அது யூஸ் பண்ணிக்கணும். இப்போ பிக்சர் பாக்ஸ். இப்போ இந்த பிக்சர்ல நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த ஸ்டூடெண்டோட அவங்களோட போட்டோ எடுத்து இதுல சேவ் பண்ண போறோம். ஓகே, ஃபைன். இப்போ ஒரு பட்டன் யூஸ் பண்ண போறோம். ப்ராப்பர்ட்டிஸ், btn ஓபன் ஃபைல், ஓபன் ஃபைல். இப்போ டைரக்டா இந்த இடத்துல வந்து என்ன பண்ணலாம், ப்ராப்பர்ட்டிஸ்ல இதோட பிக்சர் வேணும்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பட் இனிஷியல் இமேஜ் இப்ப நம்ம இங்க வந்து என்னன்னா இதோட இமேஜ் வேணும்னா நம்ம மென்ஷன் பண்ணி போட்டுக்கலாம். பட் நம்ம வந்து ரன் டைம்ல ஒவ்வொரு ஸ்டூடெண்டோட பிக்சரா நம்ம போட போறோம். ஸோ அப்ப அந்த இடத்துல ரன் டைம்ல தான் நம்ம ஓபன் பண்ணி போடணும். அதுக்கு தான் இந்த இது நம்ம யூஸ் பண்ண போறோம். ஸோ ஓபன் ஃபைல் ஒரு ஸ்கேன் பண்ணி ஒரு டாக்குமெண்ட்லயோ ஒரு ஃபோல்டர்ல வச்சிருக்கோம், அதை எடுத்து இன்னொரு ஃபோல்டர்ல பண்றதுக்கு. இப்ப பட்டனோட நேம் வந்து மாத்தியாச்சு, பட்டன் ஓபன். இந்த இடத்துல நேம் வந்து ஓபன் ஃபைல். இப்போ ஓபன் ஃபைல்னா என்ன பண்றோம்னா அந்த ஃபைலை அதுக்கு என்ன யூஸ் பண்ணணும்னா அந்த ஓபன் ஃபைல் டயலாக யூஸ் பண்ணி தான் ஒரு ஃபைலை ஓபன் பண்ண முடியும். இப்போ பட்டன் ஒன்னோட கிளிக்ல நம்ம அந்த பட்டனை கிளிக் பண்ணோம்னா ஓபன் டயலாக் ஃபைல் டயலாக் 1 டாட் ஓபன் ஃபைல். இப்போ இந்த ஃபைல் நேம் வந்து 1 டாட் ஷோ டயலாக் அப்படின்னா அந்த ஃபைலை வந்து ஓபன் பண்ணும். ஷோ டயலாக்.
இப்போ அந்த ஃபைல் நம்ம வந்து எந்த ஃபோல்டர்ல லாஸ்டா ஓபன் பண்ணியிருந்தோமோ அந்த ஃபோல்டரை ஓபன் பண்ணும். அதான் ஃபைல் டயலாக். இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்றோம், அது ஓபன் பண்ற ஃபைலை வந்து நம்ம இந்த பிக்சர்ல வந்து போஸ்ட் பண்றோம். ஸோ அப்போ பிக்சரோட வந்து என்ன பண்றோம்னா பிக்சர் பாக்ஸ் 1.image லொகேஷன்ல வந்துட்டு ஓபன் ஃபைல் டயலாக் 1.file நேம் இதை வந்து கொடுக்குறோம். ஓபன் ஃபைலை சூஸ் பண்றோம், இங்க வந்து டிஸ்பிளே பண்றோம். இதான் வரும். சப்போஸ் இப்போ வந்து நம்ம என்ன பண்றோம்னா ஓபன் ஃபைல் போறோம், ஆனா நம்ம கேன்சல் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா என்ன, அதுக்கு என்ன ரிசல்ட் பண்ணணும் அப்படின்னா இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்றோம், இஃப் ஃபைல் டயலாக்கோட ரிசல்ட் வந்து ஓகேயா மட்டும்தான் நமக்கு வந்து ஆன்சர் வரணும். டயலாக் ரிசல்ட் டாட் ஓகே, தென் இந்த ஃபைல் நேம் சூஸ் பண்ணணும். இஃப் இந்த ஃபைல் டயலாக்கோட ரிசல்ட் ஓகே இருந்தா மட்டும்தான் நம்ம வந்து அந்த ஃபைலை வந்து சூஸ் பண்ணி இதுல போடணும் அப்படின்றத எழுதுறோம். இப்ப கேன்சல் பண்ணா ஒன்றும் வராது, பட் நம்ம ஓபன் பண்ணா இந்த இது வரும். பட் இப்ப இந்த இடத்துல வந்து நமக்கு எல்லா ஃபைல்ஸுமே ஓபன் ஆகுது. பட் நம்ம இந்த இடத்துல வந்து ஃபில்டர் பண்ணணும். எனக்கு வந்து ஒரு பிக்சர்ஸ் சம்பந்தப்பட்ட ஃபைல் மட்டும்தான் வரணும், டெக்ஸ்ட் ஃபைல்ஸ்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபில்டர் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல ஓபன் ஃபைல் டயலாக் 1.filter ஈக்குவல் டு இப்ப நம்ம சொல்றோம் பிக்சர்ஸ் போட்டு start.jpg ஜேபிஜி ஃபைல் இருக்கலாம், இல்ல ஃபைல் இருக்கலாம், இல்ல start.tff ஃபைல் இருக்கலாம், start.bmp ஃபைல் இருக்கலாம். சோ இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு பிக்சர் ஃபைலுக்கு தேவையான சப்போஸ் டெக்ஸ்ட் ஃபைல் எடுத்துட்டோம்னா ப்ராப்ளம் ஆயிடுறதுனால இது நம்ம வந்து ஓபன் ஃபைல் டயலாக்ல ஃபில்டர் பண்றோம். எனக்கு இந்த மாதிரி பிக்சர்ஸ் மட்டும் தான் ஓபன் பண்ணணும், அதர் தன் எல்ஸ் எனக்கு ஓபன் பண்ண வேணாம். இப்போ நம்ம ஓபன் ஃபைல் டயலாக் யூஸ் பண்ணோம்னா இந்த இடத்துல அதை மட்டும் நமக்கு வந்து ஃபில்டர் பண்ணணும். எந்த இடத்துக்கு போனாலும் நமக்கு அந்த ஃபில்ட்ரேஷன் வந்து அது மட்டும் தான் இருக்கும். ஸோ அந்த ஃபைல்ஸ் மட்டும் தான் நமக்கு எடுத்து கொடுக்கும். இதுதான் என்னோட ஃபில்டர் டயலாக்கோட ஒரு ஆப்ஷன். தி சேம் திங் இதுல என்ன பண்றோம்னா இப்போ ஒரு டெக்ஸ்ட் ஃபைல் கொடுக்குறோம். இப்போ கலர் டயலாக் யூஸ் பண்றோம். பண்றோம். அந்த பட்டன்ல என்ன பண்ண போறோம்னா அதை யூஸ் பண்ணி கலர் சேஞ்ச் பண்ண போறோம். சேஞ்ச் கலர். இப்போ சேஞ்ச் கலர்ல என்ன பண்ண போறோம்னா கலர் டயலாக் யூஸ் பண்ணி சேஞ்ச் பண்ணலாம். கலர் டயலாக் டாட் ஷோ டயலாக் எல்லா இடத்துலயுமே அதான். இப்போ ஒரு டயலாக் ரிசல்ட் ஈக்குவல் டு ஓகே, தென் நம்ம லாஜிக் யூஸ் பண்ண போறோம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், டெக்ஸ்ட் பாக்ஸோட txt sname ஓடையோ லேபிளோடையோ நேமையோ கலரையோ சேஞ்ச் பண்ண போறோம். இப்போ லேபிள் 1.back color text box txt sname dot back colors equal to color
dialog1 dot color. இப்போ அந்த கலர் டயலாக் சூஸ் பண்ணுவோம். ஓகே ஓகே the same thing font. If font dialog1 dot show dialog equal to dialog result dot okay, then txt sname dot font equal to font dialog1 dot font. நம்ம சூஸ் பண்ண ஃபாண்ட்டை வந்து இதுக்கு வந்து நம்ம பாஸ் பண்றோம். ஓகே, நெக்ஸ்ட் ஃபாண்ட் சூஸ் பண்றோம் 12. ஓகே, ஃபாண்ட் சேஞ்ச். இதுதான் ஃபாண்ட் டயலாக், ஃபைல் டயலாக் உள்ளது. இப்ப அடுத்து நெக்ஸ்ட் வந்து சேவ் ஃபைல். இப்போ வந்து ஒரு ஃபைலை சேவ் பண்ண போறோம். பட்டன் சேவ். சேவ் ஃபைல். இப்ப இதுக்கு என்ன சொல்லுவோம்? இஃப் சேவ் டயலாக் 1 dot show dialog equal to dialog result dot okay, then இப்போ நம்ம ஏதாவது ஒரு டைப் பண்ணி இந்த சேவ் ஃபைல வந்து ஒரு இடத்துல சேவ் பண்ணணும்னா நம்ம சேவ் பண்ணிக்கலாம். ஒரு பிக்சரையோ இல்ல எதையோ அந்த இடத்துல சேவ் பண்ணணும்னா சேவ் பண்ணிக்கலாம். இதுதான் டெக்ஸ்ட் பாக்ஸ்ல ஒரு டைப் பண்றோம். ஏதாவது ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் வந்து 1 லைன் டைப் பண்றது. ரிச் டெக்ஸ்ட் பாக்ஸ்ன்றது நம்ம நிறைய ஒரு மோர் தென் 1 லைன் டைப் பண்றது தான் ரிச் டெக்ஸ்ட் பாக்ஸ். இதை நம்ம டைப் பண்றோம். இப்போ இதை நம்ம சேவ் ஃபைல கொண்டு வரோம். என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் save file dialog dot show dialog. பட் அது ஓபன் ஆயிருக்கணும், அது ஓகே பண்ணணும். கேன்சல் பண்ணா ஃபைல் நேம் இருக்காது. அப்ப என்ன பண்றோம்? இதுல if dialog result dot okay, then இப்போ இதை என்ன செய்யறோம்னா இந்த ரிச் டெக்ஸ்ட் பாக்ஸ்ல டைப் பண்றத இந்த டயலாக் ரிச் டெக்ஸ்ட் டைப் பண்றத இந்த ஃபைல் நேம்ல நம்ம உள்ள சேவ் பண்றோம். அப்ப அதுக்கு ஒரு கான்செப்ட் மை கம்ப்யூட்டர் டாட் ஃபைல் சிஸ்டம்னு ஒன்று ரைட் ஆல் டெக்ஸ்ட். இங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணோம்னா ஃபைல் நேம் வந்து கொடுக்குறோம். அதுதான் அந்த இடத்துல வந்து சேவ் டயலாக்ல நம்ம ஒரு ஃபைல் நேம் கொடுத்தோம் இல்லையா, அந்த நேமை இங்க மென்ஷன் பண்றோம். ஃபைல் நேம் கமா ரிச் டெக்ஸ்ட் பாக்ஸ் 1.text, 2 அப்படின்னு சொல்லி அப்பன் பண்றோமா அப்படின்னு சொல்றோம். அப்ப இப்ப நம்ம என்ன செய்யறோம்? ஃபைல் நேம் சூஸ் பண்றோம். I am a student அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைப் பண்ணும். I am a student. இப்போ சேவ் பண்றோம். அப்போ ஒரு ஃபைல் நேம் கேட்கும். இப்போ இந்த இடத்துல என்ன பண்றோம்? stud அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்றோம். என்ன எக்ஸ்டென்ஷன்ல சேவ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இல்ல. சோ அப்ப அந்த எக்ஸ்டென்ஷன் நம்ம கொடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா ஃபில்டர் பண்ணணும். சேவ் ஃபைல் டயலாக் 1 டாட் ஃபில்டர் ஈக்குவல் டு டெக்ஸ்ட் ஃபைல்ஸ் ஸ்டார் டாட் txt. இப்ப நம்ம டைப் பண்றது எல்லாமே டெக்ஸ்ட் ஃபைலா மட்டும் தான் இருக்கணும். இப்ப I am a student, save file. இப்ப இது டெக்ஸ்ட் ஃபைலா இருக்கு. இப்ப இந்த இடத்துல என்ன பண்றோம்? ஸ்டூடெண்ட் டைப் பண்றோம், சேவ் கொடுக்கிறோம், சேவ் ஆயிடுச்சு.
போட்டோஸ்ல போய் செக் பண்றோம். stud.text I am a student. இதான் இதோட ஒரு சிம்பிளான ஃபார்மட் ஆஃப் டெக்ஸ்ட் ஃபைலோட இது. இப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் என்னென்ன பார்த்துட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் கலர் டைலாக் பார்த்தோம், ஃபாண்ட் டைலாக் பார்த்தோம், சேவ் ஃபைல் டைலாக் பார்த்தோம், ஓப்பன் ஃபைல் டைலாக் பார்த்தோம். நம்ம இப்போ கலர் டைலாக்ல போய் என்ன பண்ணணும்னா அதோட கலர்ஸ் எதுவும் சேஞ்ச் பண்ணணும்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். பேக்ரவுண்ட் கலர்ஸ், ஃபோர்கிரவுண்ட் கலர்ஸ் எதுனாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபாண்ட் டைலாக்ல என்ன பண்ணலாம், இப்போ ஒரு டெக்ஸ்ட், இப்போ ஒரு சிம்பிள் ஒரு வேர்ட் ப்ரௌசர் நீங்க வந்து கிரியேட் பண்ண போறீங்க VB.net வழி அப்படின்னா அதை இது யூஸ் பண்ணிக்கலாம். ஓப்பன் ஃபைல் டைலாக்ல என்ன பண்ணுவோம், ஒரு ஃபைல் ஓப்பன் பண்றதுக்கு என்னென்ன மெத்தட் அது யூஸ் பண்ண போறோம். சேவ் டைலாக் பாக்ஸ்ல என்ன பண்ண போறோம்னா அந்த ஃபைலை வந்து எப்படி சேவ் பண்றது அப்படின்றத யூஸ் பண்ண போறோம். ஸோ இந்த நெக்ஸ்ட் கிளாஸ்ல என்ன பண்ணலாம்னா இது அடுத்தடுத்து வந்து இந்த ப்ராப்பர்ட்டிஸ் இந்த டூல்ஸ் யூஸ் பண்ணி வேற என்னென்னலாம் ஆப்ஷன் பண்ணலாம். அப்போ வந்து ஒரு ஃபைலை வந்து சேவ் பண்றது, ஒரு பிக்சர் சேவ் பண்றது, பெர்மனண்டா சேவ் பண்றது அப்படின்ற டீடைல்ஸ் பத்தி நம்ம இனிமேல் வர்ற கிளாஸ்ல ஒவ்வொரு கிளாஸ்லயும் பார்ப்போம்.